வேளால் எழுதப்பட்ட வேதம். சொற்றிட்ட மனதிற்கு கட்டுப்பாடு ஒன்று வைத்த கல்லணை, உன்னை வணங்கிட்ட காலம் முதல் நோய் நொடி இல்லாமல் காப்பாய். தாப்பனாகவும் தாயாகவும் இருந்து அரவணைத்தாய். என்னையும் என் சுற்றத்தாரையும் நெற்றியில் இட்டிட்ட பட்டை தீட்டிய பிரகாசமாக மின்னிட்ட எதிர்காலத்தை என் குழந்தைகளுக்கு மீட்டு அருளித்த கந்தனை, குகனை, அடிவேல பெருமாறி காட்சி மேல் காட்சி தந்தாய். கடலெல்லாம் உறங்கை கேட்டு ஒன்று போட்டு பூத்து ஒன்று போட்டு கடலிலே சாதியை தூக்கி எரிந்திட்டவரை கடலோர கந்தனை, என்னை திருநாமங்களாய் இழுத்தாய். நன்கு பயிற்சி கொடுத்தாய். நல்லவைகளெல்லாம் மழை தங்கியது, தீவைகள் எல்லாம் வீழ்ச்சி சென்றது வெளியே. வேறு விதைத்த விதை பல பல சூசங்களை சொல்லி ஆழமான விழுதல் போன்று காண்பித்த கட்ட குமாரோட எட்டுக்கள் அவதரித்த ஆறுமுக பெருமானும் திருவடி கமலங்களுக்கு பாதம் படித்து கோடான கோடி நமஸ்காரங்கள் செய்து முருகா என்று அழைத்தேன். சன்னிதானத்திலிருந்து தெரிந்தது திருச்செந்தூர். திருச்செந்தூர் மகத்துவமும் அர்த்தமாவும் மகிழ்ச்சியும் அடையாளம். ஓம் முருகா சரணம், தச்சுவை காக்க. ஓம் சரவணபவ.
சண்முகப் பெருமானுடைய 184வது தீப ஆராதனையிலே உங்களை எல்லாம் நான் பேசி நீங்கள் அந்த பதிவை கேட்டு அந்த பதிவுக்குண்டான பல பார்வைகளை உங்களுடைய உள்மனதில் தீட்டி நல்லவைகளாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பல காலங்களாக உணர்ந்துள்ளோம். இனி இன்று முதல் எனது உள்ளத்தில் மலர்ந்து தவசித்தர் என்கின்ற அருளாசி படைப்பை எனக்கு பட்டமாக கொடுத்து 184வது தீபாராதனை முதல் தீபாராதனையாக நான் இன்று முருகனுடைய திருவடிகளை சண்முகப் பெருமானுடைய திருவடிகளை வணங்கி முதல் தீபாராதனையாக காண்பித்து உங்களுக்கு இந்த தொடர் அருள் உரையை நிறைவுரையாக்கி நிம்மதி தருகின்ற காலத்தை வகுக்கின்ற எனது நிழல் படம் தவ சித்தராக உலகெங்கும் பரவக்கூடிய ஒரு அகன்ற பாதையாக வந்து அதில் எவ்வளவு பெரிய மேடு பள்ளங்கள் இருந்தாலும் அதை நிதானமாக மனதிலே வைத்து பூஜித்து என்னுடைய நிழல் படத்திலே வரக்கூடிய காட்சி அம்சமாக தோன்றி வருகிறார் திருச்செந்தூர் சண்முகக் கடவுள் என்பதை இனி வருங்காலங்களில் நீங்கள் ஒவ்வொரு பக்தர்களும் உணர்வீர்கள். வெற்றி என்கின்ற 3 எழுத்தில் இருக்கின்ற சக்தியாக வரக்கூடிய அவருடைய தவமாகப்பட்டது என்னை எப்படியெல்லாம் நிலைநிறுத்தி உங்களை வசப்படுத்த போகின்றது. உங்களுக்கு வாய்ப்பு தர வருகிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது இனி நீங்கள் எடுக்கும் மிகப்பெரிய மனதில் இயக்கும் ஈர்க்கும் என்பதை உணரக்கூடிய வார்த்தைகளாக கேட்டு நீங்கள் எங்கு சென்றாலும் ஐயா தவசித்தர் ஐயா நீங்கள் வாருங்கள் என்று அவரை அழைத்தீர்கள் என்று சொன்னால் முருகன் உங்களுக்காக பணி செய்வதற்கு என்று எனக்கு ஒரு அவதாரத்தை கொடுத்திருந்தார். இந்த கந்த சஷ்டி 48 நாள் விரதம் முடிந்து நாம் மனோரமத்தை நிறைவு செய்து அருளுரை ஆற்றி நல் எண்ணத்தோடு வாழ்வோம் என்கின்றதை மிக ஆணித்தனமாக சொல்லி அதில் தவசித்திரம் என்கின்ற மறைப்பொருளாக அவர் அமர்ந்து அவர் நிழலாக என்னை உலகெங்கும் பரப்ப இருக்கிறார். அதற்கு இந்த தீபாராதனையிலிருந்து நீங்கள் இதை மனதில் உறுதியாக ஏற்று உங்களை வளர்த்து கொள்ளுங்கள், உங்களை நிதானப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் என்பதை நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்கும் மனதே எதையும் தாங்கும் சக்தியாக இருக்கட்டும். எதற்கெடுத்தாலும் மனதை தடுமாற வேண்டாம் என்கின்ற நிலையை உறுதிப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதையும் மீறி உங்களுடைய காரியங்களுக்கு செல்லும் போது ஐயா தவசித்தர் ஐயா நீங்கள் வாருங்கள் என்று அழைத்தீர்கள் என்று சொன்னால் அவர் பணி செய்வார். உங்களுடைய பாரம் இறங்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சரவணபவன்.